அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் வந்த ஸ்பாட் தான் ரொம்ப நாளாக இங்கே ட்ரை பண்ணணும்னு நினச்ச ஒரு ஸ்பாட்டு. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஸ்பாட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே போய் ட்ரை பண்ணி பாருன்னு அப்படி நான் வந்த ஸ்பாட் தான் டி பரோட்டாஸ். இது திருநெல்வேலியில் என்ஜிஓ காலனியில் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நான் என்னென்ன டிஷ் ட்ரை பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எது நல்லா இருந்துச்சுங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற மாதிரி இவங்களோட அவுட்லெட்டாக இருக்கட்டும், இவங்களோட ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு திருநெல்வேலியில் ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் டி பார்க்குன்னு. ஸோ அவங்களோட பிரான்ச்சிலேருந்து வந்தது தான் இந்த டி பரோட்டாஸ். இன்னொன்று டி ஹைப்புன்னு ஒன்று இருக்குது, டி வைப்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஹைவே ரோட்டில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ உள்ளே வந்து நம்ம ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து அந்த மியூசிக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெனுலையும் சரி, அவங்களோட அந்த ஆம்பியன்ஸ்லையும் சரி, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோட இதுவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம விஜய் ஆண்டனியோட கான்செப்டும் அந்த டி வைப்ஸில் தான் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மெனுவில் வந்து திருநெல்வேலியில் நான் ரேபிட்டும் அந்த பீஃபும் நான் வந்து பார்த்தேன். ஸோ இங்கே நான் வெரைட்டிஸ் ஆஃப் புரோட்டாஸும் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இதிலிருந்து தான் நான் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஈவெண்ட் பார்ட்டிஸும் நீங்கள் உங்கள்கிட்ட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ண தான் இந்த பொரிச்ச கோழி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் இந்த ஸ்பாட் போனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஸோ நார்மலாக இந்த க்ரில்லு பிபிக்யூ அது வாங்கிறதுக்கு நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட ரேட் என்னங்கிறத நான் கடைசியில் நான் வந்து பில்லில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கும் டேஸ்ட் வந்து இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீல் ஆச்சாங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணதான் இந்த பனானா பரோட்டா. இது வந்து புரோட்டாக்குள்ளே பனானா வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தனால எனக்கு இந்த இது வந்து கொஞ்சம் ஆடாக இருந்தது. ஸோ போனீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணதான் இந்த நியூட்டல்லா பரோட்டா. இது ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். எனக்கு டேஸ்ட் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு வேஃபல் டேஸ்ட்டை தான் கொடுத்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட்டை ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நியூட்டல்லா பரோட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி என்னடா ஸ்வீட்டே சாப்பிட்டுட்ருக்கோமே, ஏதாவது வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் நாங்கள் இந்த நூல் பரோட்டா வாங்கியிருந்தோம். நூல் பரோட்டா, அதுக்கப்புறம் நிறைய இந்த சீஸ் பரோட்டா, டிஷ்யூ பரோட்டான்னு அவங்க வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாஸ் வந்து அவங்க மெனுவில் இருக்குது. ஸோ எனக்கு மஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணது இந்த நூல் பரோட்டாவும் அப்புறம் இந்த டிஷ்யூ பரோட்டாவும். இதுக்கு தொட்டுக்க நான் வந்து மண் சட்டி நாட்டுக்கோழி குழம்பு நான் வாங்கினேன். குவான்டிட்டியும் ரொம்ப நிறையா இருந்தது. எக்ஸ்பென்சிவ் தான், பட் குவான்டிட்டி வந்து ரொம்பவே நிறையா இருந்தது. ஒரு 4-5 பீஸுக்கு மேலே இருந்துச்சு. கரெக்டாக 3 பேருக்கு எங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் டெசர்ட்டில் இந்த கேரமல் கஸ்டர்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த டெசர்ட் இது தான். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், பட் டிசப்பாயிண்ட் பண்ணல. போனீங்கன்னா இது ஒரு 180 to 190 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. ஒரு ட்ரை பண்ணலாம். இந்த ப்ரௌனி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஐஸ்கிரீம் இருந்தனால இது கொஞ்சம் தப்பிச்சது. அப்படி இல்லைனா இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் சிஸ்லர்ஸ் கூட வாங்கிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் ஆர்டர் பண்ணதான் இந்த ரெட் மெலான் டெயில். இது வந்து இந்த வாட்டர் மெலானில் நம்ம அந்த மொஜிட்டோ ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஓவராலாக வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் ஃபீல் ஆச்சு, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி விஜய் ஆண்டனியோட கான்செப்ட் வருது. ஸோ வைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலியில் போய் வைப் பண்ணி பாருங்கள். ஓவராலாக எனக்கு இந்த பிளேஸ் வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக புரோட்டாஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இங்கே எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ guys. See you on next video. Bye.